நான் இந்த கடைசி குழி இருக்குல்ல, இந்த ஜும்கா பிளேட்டில், அதில் இருந்து 2 ஜும்கா நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் சிலிக்கான் மோல்டில் அந்த நம்ம மயில் அங்கே ஸ்லாபில் ஒட்டினோமா, அதே மாதிரி மயில் நான் ஸ்டட்டுக்காண்டி நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து எக்ஸஸாக உள்ள க்ளே எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாம் நான் நீட் பண்ணி அதில் ஒரு யூபின் சொருகி வைக்க போகிறேன். நல்லா எட்ஜஸை நீட் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதில் நாம் யூபின் சொருகிக்கிடணும். இப்போ ஜும்காவில் நம்ம சென்டரில் உள்ள வெயிட்டு நம்ம கம்மி பண்ணுறதுக்காண்டி உள்ளே இருந்து நம்ம கொஞ்சம் க்ளே நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா காது எடுத்து நமக்கு காது வலி வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாம் உள்ளே இருந்து கொஞ்சம் க்ளே எடுத்துடணும். 2 ஜும்காலையும் எடுத்துட்டு அப்புறம் அதில் நமக்கு தேவையான இம்ப்ரெஷன் நாம் கொடுத்துக்கலாம். டிசைன்ஸ் நான் ஃபுல்லாக ஒரு லைன் இழுத்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நான் ஃபுல்லாக இழுத்து அதுக்கு நடுவில் 2 சின்ன சின்ன ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்குறேன். 2 ஜும்காலையுமே அதே மாதிரி தான் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நாம் ஜும்கா திரும்ப மோல்டில் வச்சு ஷேப்பப் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டிக் பீடு ஃபுல்லாக நாம் சொருகிக்கிடணும். சொருகிட்டு ஒரு அதில் அதுக்கு முன்னாடி நாம் சின்ன ரவுண்ட் பால் நாம் செஞ்சு அதில் ஒரு யூபின் சொருகி அதை ட்ரை பண்ண விட்டுறணும். இந்த மாதிரி இந்த சைஸில் ரவுண்ட் பால் நம்ம செஞ்சு யூபின் சொருகி அதை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச மயில் ஸ்டட்டை அந்த ஜும்காவோட அட்டாச் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் பாலை எடுத்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சின்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சின்னா அந்த வயர் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை ஜும்காவில் நாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ருத்ராக்ஷா பீடு, இந்த மயில் மாலைக்கு தேவையான ருத்ராக்ஷா பீடு நான் ஒரு 30-35 அளவுக்கு நான் செஞ்சு வச்சுக்கிருவேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாத்திரம் நான் காமிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நார்மல் பீட்ஸு நாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை எல்லாமே நாம் ட்ரை பண்ண விட்டுறணும். நான் ஃபஸ்ட்டு 4 தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரியே நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ருத்ராக்ஷா பீடு நம்ம செஞ்சு வச்சுக்கணும். நார்மல் பீடு நாம் செஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் நான் டூத் பிக்கால், ஏன்னா காட்டன் ரோப்பு தான் நான் போட போகிறேன், அதனால் டூத் பிக்கால் நான் ஹோல் போடுறேன் இதுக்கு. மீதி நாம் செஞ்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள். தேங்க்யூ.